ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் 29க்குள்ளே கட்டாயம் இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் என்பது அதிரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ஜூன் 29ல் பௌர்ணமியானது வருது. பௌர்ணமியுடைய வாக்கை தான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் வாக்கு எப்படி பொய்க்காதோ அது போல் பௌர்ணமி வாக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொய்க்காது. சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன பொய்க்காது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நாட்கள் ரொம்பவே நமக்கு போகிறது கடுமையாக இருக்கிறதுக்கு காரணமே கிரகங்கள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் கிரகங்கள் தான். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதாவது கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர. பொதுவாக பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி ஸ்பெஷல் நாட்களில் கிரகங்கள் ஸ்பெஷலாக அமையிறது வழக்கம். அந்த வகையில் இப்போ கிரகங்கள் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைய இருக்குது பௌர்ணமியில். அதனால தான் பௌர்ணமி வாக்கை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு பௌர்ணமி வாக்கை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு பௌர்ணமி வாக்கு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டுக்கை அம்மன் வாக்கை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எட்டுக்கை அம்மன் பற்றி தெரியாத உங்கள் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் எட்டுக்கை அம்மன் பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. எட்டுக்கை அம்மன் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு சில ஆன்மீக தாள்களையும் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கொல்லிமலையை ஆட்சி புரியக்கூடிய எட்டுக்கை அம்மனை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். வாங்க அதை பார்ப்பீங்க. கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான். அங்கே அமைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதிசய அம்மன் கோவில் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கொல்லிமலை, இந்த எட்டுக்கை அம்மன் கோவில். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்திருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்றது. கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படக்கூடிய எட்டுக்கை அம்மன் என்று சொல்லலாம். கொல்லிமலைக்கு அசுரர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவை தான் எட்டுக்கை அம்மன். இவருக்கு கொல்லிப்பாவை என்ற பெயரும் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன் சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல் கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். ஏற்கனவே அங்கு இருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தனர். அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மனாகோ. அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்தாங்க. காலப்போக்கில் அந்த சிலை அதே இடத்துல மண்ணில் புதைந்து விட்டது. அங்கிருந்த மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க செல்லும் போது மாடுகள் ஒரு இடத்தில் பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனிக்கிறார்கள். எனவே அங்கு தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை அங்கே இருந்தது. அங்கேயே சிறிதாக கோவில் அமைத்து மக்கள் அம்மனை வழிபட ஆரம்பித்தனர். இச்சிலைக்கு எட்டுக்கை உள்ளதால் எட்டுக்கை அம்மன் என்ற பெயர் பெற்றது. பொதுவாக இங்கு அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் இக்கோவில் கூட்டம் அதிகமாக இருக்கும். மெயினாக குழந்தை வர வேண்டிய அதிகமான பக்தர்கள் அம்மனை இங்கு காண வராங்க. இந்த அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையிலே வீற்றிருக்கிறாங்க. அங்குள்ள மலைவாழ் மக்கள் குலதெய்வமாக கருதி இவங்களை வணங்குறாங்க. நிலம் சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பதற்கு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பூட்டி விட்டு செல்றாங்க. அதோடு இங்குள்ள சூளத்தில் காகிதத்தில் அல்லது உலோகத்தகட்டில் வேண்டுதல்கள் எழுதி கட்டிவிட வேண்டுதல்கள் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மெயினாக பிரிந்த உறவுகள் துணிகளை இங்குள்ள சூளத்தில் கட்டிவிட அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. அதோடு திருமணத்தடை, பில்லி சூன்யம் போன்றவற்றை போக்கும் என்று சொல்லப்படுது. கொல்லிவாயை பற்றிய செய்திகளை பரணர் தன் அகத்தின் பாடல்களில் தந்துள்ளார்.
எட்டுக்கை அம்மன் குமரி கண்டத்தோடு தொடர்புடைய தெய்வம் என்று கூறப்படுது. இந்த பாவைக்கென்றே இங்கு ஒரு கோவில் மட்டும்தான் உள்ளது. இந்த அதிசயம் மிகுந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசித்து வருவது சிறந்ததாகும். அதை தான் இந்த இடத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்ல வர. இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு இந்த எட்டுக்கை அம்மனை பற்றி ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ பௌர்ணமி வாக்கு கிரகங்களால் என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத சிம்ம ராசிக்கு சொல்ல போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த டைம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஜூன் 29க்குள்ளே உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். ஸோ இந்த ஒரு காரணத்தினால லாபம் வருவதில் எந்த தடையும் உங்களுக்கு இருக்காது. அதே நேரம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறதுனால வந்த தொகை மறுநொடியே செலவாகிவிடும். அதனால் அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. உடல் நலத்திற்காகவும் சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழலானது ஏற்படும். அதோடு வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் இந்த 29க்குள்ளே தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார். எனவே முடங்கி கிடந்த தொழிலுக்கு நிரப்பு விழா நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு பல மாற்றங்கள் இந்த டைம் கிரகங்களால் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதோடு இந்த 29க்குள்ளே ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் இப்போ சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பார். அவர் தொழில்ஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு யோகம்தான். தொழிலில் வெற்றி நடை போடுவது உங்களால் யாராலையும் தடுக்க முடியாது. வரவேண்டிய லாபம்லாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும். அதோடு கூட்டு தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. அந்த மாதிரிலாம் சிந்திக்கிறது உங்களுக்கு நிறைய அமையும். அதோடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் கடன் சுமை அதிகரிக்கக்கூடும். அதோடு ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உடனிருப்பவர்களுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரகத்தால் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதுக்கப்புறமா கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த 29க்குள்ளே உங்கள் ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வேளையில் எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல தாள்கள்லாம் வந்து சேரும். அதோடு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது உங்களுக்கு அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பெண்வழி பிரச்சனைலாம் நல்ல முடிவிற்கு வரும். உடன்பிறப்புகள் வழியில் நடைபெற்ற பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த மாதிரிலாம் அதிசயம் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதுக்கப்புறமா ஃபைனலாக மீன ராசியில் சனி வக்ரம் வேற பெறுகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சில நன்மைகளும் சில மனக்கசப்பான நிகழ்வுகளும் நடைபெறலாம். அதோடு சனியின் மீது குருவின் பார்வை பதிகிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. இருப்பினும் உத்தியோக மாற்றமும் ஊர் மாற்றமும் வரலாம். உங்கள் ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே குடும்பத்தில் செலவுகள் கூடுதலாக இருக்கும். விருந்தினர் வருகை உண்டு. வீடு கட்டக்கூடிய முயற்சி அல்லது வாங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சி, வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடியது எல்லாமே கைகூடும். வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். உத்தியோகத்தில் இடமாற்றம், லாகமாற்றம் உறுதியாக கூடிய காலம். உயரதிகாரிகளால் நன்மை கிடைக்கும். சனிக்கிழமை விரதமும் வழிபாடும் சகஜ நிலையை உருவாக்கும். அதை செய்திடுங்க. ஆக மொத்தம் கிரகங்களால் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் ஒப்படைத்த பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடும். பெண்களுக்கும் சுப செலவு அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பௌர்ணமி வாக்கு பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும்.
அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.